ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவரவர்களுடைய நடிப்பு என்பது இந்த எல்லையற்ற நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் நடித்து முடிச்சிட்டீங்க. திரும்ப இந்த ஆடையை விட்டு, அதாவது இந்த உடலை விட்டு நம்முடைய உண்மையான வீட்டிற்கு செல்ல வேண்டும். மீண்டும் புதிய ராஜ்யத்திற்கும் வரணும் அப்படிங்கிறத பாபா அவருடைய குழந்தைகளாகி நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஸோ அதுக்காக தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, எப்படி ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்காக வரக்கூடிய நடிகர்கள் அவங்க வீட்டிலேருந்து வராங்க, அப்புறம் நடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்த உடனே அவங்க வேஷத்தை போட்டுக்கிறாங்க, நடிக்கிறாங்க. நடித்து முடித்த பிறகு அந்த வேஷத்தை, அந்த ஆடையை அதை களைந்து விட்டு மீண்டும் அவங்க வீட்டிற்கு திரும்ப போயிடுறாங்க. அதே போல தான் ஆத்மாக்கள், நீங்கள் உங்களுடைய வசிப்பிடம் இது கிடையாது. நீங்கள் உங்களுடைய இருப்பிடம் பரம்தாமம். அங்கேருந்து இங்கே வர்றீங்க அஷரீரியாக, உடல் இல்லாமல். இங்கே உடல் என்ற ஆடை உங்களுக்கு கிடைக்கிது. அப்புறம் கூடவே ஆடை கிடைச்சோன்னே நடிப்பும் கிடைக்கிது, வேஷமும் போட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் அப்படி வேஷம் போட்டு நடித்து அவரவர்களுடைய நடிப்பை நடித்து முடிச்சிட்டீங்க. இப்போ இந்த நடிப்பை விட்டுட்டு, இந்த வேஷத்தை கலைத்து விட்டு மீண்டும் அஷரீரியாக வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதை பாபா நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதற்கு நினைவு யாத்திரை ரொம்ப முக்கியமானதுங்கிறத சொல்கிறார். மேலும் பாபா அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் பாபாவை என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் பிரேரணை மூலமாக எல்லாம் செய்கிறாரு. ஆனால் பாபா அப்படி பிரேரணை மூலமாக எதுவுமே செய்வதில்லை, செய்ய முடியாது. அது எப்படி நிரூபிக்கிறதுனா, பாபாவை என்ன சொல்கிறாங்க, பகவானை செய்பவர் செய்விப்பவர். அப்போ எப்போ செய்பவர் செய்விப்பவர்னு சொல்கிறோமோ, உடல் இருந்தால் தான் செய்யவும் முடியும், செய்விக்கவும் முடியும். அப்போ அவர் பிரேரணை மூலமாக மேலே உட்கார்ந்துட்டு எதையுமே செய்வதில்லை. பிரேரணைனா எண்ணம் மூலமாகவே அவர் அங்கேயே இருந்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது, உலகத்தை மாற்றுறது, இதெல்லாம் அவர் செய்ய முடியாதுங்கிற. அவருக்கும் கர்ம இந்திரியங்கள் தேவை. அப்போ தான் அவர் இங்கே நமக்கு படிப்பை கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பரம்பிதா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோனால என்ன அர்த்தம், ஆத்மா நம்ம சரீரத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தால் அவர் முன்னாடி இருக்க முடியும். அதே போல் அவரும் நம்ம முன்னாடி வந்திருக்காருன்னா அவரும் இன்னொரு உடலில் உட்கார்ந்து தான் நம்மளை பார்க்க முடியும். அப்போ நாம் பரம்பிதா பரமாத்மாவுக்கு முன்னாடி இருக்கோம்னா அவரும் ஒரு சரீரத்தில் இருக்காரு, நாமும் ஒரு சரீரத்தில் இருக்கோம். நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்தோம். இப்போ நாம் சங்கம யுகத்தில் அவரை நம்ம பார்க்குறோம். இப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இந்த சங்கம யுகத்தில் தான் வந்திருக்காரு, நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறதுக்காக. அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் தான் ஈஸ்வரிய வழி கிடச்சிருக்கு, ஈஸ்வரனுடைய அறிவுரை படிப்பு கிடச்சிருக்கு. இவ்வளோ காலமாக, அதாவது 2500 வருஷமாக நம்ம அம்மா அப்பாவோட வழியை கேட்டு நடந்தோம், சகோதரன் சகோதரியோட வழியை கேட்டு நடந்தோம், ஆசிரியர் குருவோட வழியை கேட்டு நடந்தோம். இதெல்லாம் உங்களை கீழே தான் கொண்டு வந்துருச்சு. இப்போ மிக உயர்ந்த ஸ்ரீமத், மிக உயர்ந்த வழிகாட்டுதல் அறிவுரை ஈஸ்வரிய வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதை தான் நீங்கள் இப்போ கடைப்பிடிக்கணும். இதுதான் உங்களை தூய்மையாக்கும். ராவணன் வழிப்படி நடந்து கருப்பாயிட்டீங்க. அப்போ ஈஸ்வரிய வழிப்படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இப்போ தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த லௌகிக் அப்பா, அலௌகிக் அப்பா, பாரலௌகிக் அப்பா, இந்த 3 பேரில் ஒவ்வொரு பிறவிலையும் உங்களுக்கு லௌகிக் அப்பா தெரியும், பாரலௌகிக் அப்பா தெரியும். ஏன்னா லௌகிக் அப்பா ஆஸ்தி கொடுக்குறாரு, பாரலௌகிக் அப்பா அவர் எந்த துக்கத்தையும் போக்குவாருன்னு அவரை நினைக்கிறீங்க. ஆனால் இந்த அலௌகிக் அப்பா பற்றி யாருக்குமே தெரியாது, பிரம்மாவை பற்றி. எப்போ அவர் நமக்கு கிடைச்சிருக்காருங்கிற இப்போ மட்டும்தான் அவரை பற்றி நமக்கு அந்த அலௌகிக் அப்பாவை பற்றி தெரியும். மற்றபடி அவரை யாருமே பிரஜாபிதா பிரம்மாவை நினைவு செய்கிறது. மேலும் பாபா சொல்கிறாங்க, அவர் தான் பாக்கியசாலி ரதம் சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய ரதம் கிடைத்ததுனால தான் அது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சிவபாபா அவருக்குள்ள பிரவேசமாகி நம்ம எல்லாருடைய பாக்கியத்தையும் உயர்வாக மாத்துறாரு. பாபா சொல்றாங்க, அவருடைய ரதம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதை மாத்துறதே இல்லை அவர். நம்மளுடைய உடலை எல்லாம் பாக்கியசாலி ரதம் சொல்ல முடியாது, பிரம்மாவோட உடலை மட்டும்தான் பாக்கியசாலி ரதம்னு சொல்ல முடியுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 19/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவரவருக்குரிய நடிப்பின் பாகம் கிடைத்துள்ளது. இப்பொழுது நீங்கள் இந்த சரீரம் என்ற ஆடையை அகற்றி வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிறகு புதிய ராஜ்யத்தில் வர வேண்டும். கேள்வி: பாபா எந்த ஒரு காரியத்தையும் பிரேரணை மூலம்,
அதாவது தூண்டுதல் மூலம் செய்வதில்லை. அவருடைய அவதாரம் ஏற்படுகிறது. இது எந்த விஷயத்தால் நிரூபணமாகிறது? பதில், பாபாவை செய்பவர் செய்விப்பவர் என்றுதான் சொல்கின்றனர். பிரேரணையின் அர்த்தமாவது சிந்தனை. பிரேரணை மூலம், அதாவது தூண்டுதல் மூலம் புது உலகத்தின் ஸ்தாபனை நடைபெறுவதில்லை. பாபா குழந்தைகள் மூலம் செய்விக்கிறார். கர்ம இந்திரியங்கள் இல்லாமல் எதையுமே செய்விக்க முடியாது. அதனால் அவருக்கு சரீரத்தின் ஆதாரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக உள்ளது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது ஆத்மாக்கள் தங்களின் தந்தையின் முன் அமர்ந்துள்ளனர். ஆத்மா நிச்சயமாக சரீரத்துடன் தான் அமர்ந்திருக்கும். உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னால என்ன அர்த்தம்? உடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆத்மா. பாபாவும் எப்பொழுது சரீரத்தை எடுத்துக்கொள்கிறாரோ அப்பொழுதுதான் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்ம சரீரதாரியா இருக்கும்போது நம்ம முன்னாடி அவர் படிப்பு சொல்லித்தர வரணும்னா அவர் ஒரு சரீரதாரியாக வந்து தான் சொல்லித்தர முடியும். இதைத்தான் ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக தனியாக இருந்து விட்டனர் என்று கூறுகின்றனர். 2 பேரும் பிரிஞ்சிட்டோன்னா அவர் அங்கே சரீரம் இல்லாமையே இருக்கிறாரு, நாம் இங்கே சரீரத்தில் வந்துட்டோம். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்த தன்மையில் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை மட்டும்தான். ஈஸ்வரன், பிரபு, பரமாத்மா என்று வெவ்வேறு பெயர்கள் அவர்களுக்கு வைத்துள்ளனர். பரம்பிதா என்று ஒரு பொழுதும் லௌகீக தந்தைக்கு சொல்லப்படுவதில்லை. எந்த ஒரு உடலினுடைய அப்பாவை நீங்கள் எனக்கு பரம்பித்தான்னு சொல்ல முடியாது. பிறகு பரம்பிதா என்று மட்டும் எழுதினாலும் தடையில்லை. பரம்பிதா என்று யாரையும் நம்ம எழுதுறதும் கிடையாது. பரம்பிதா என்றால் அவர் அனைவருக்குமான ஒரே தந்தை. குழந்தைகள் அறிவீர்கள், நாம் பரம்பிதா பரமாத்மாவிடன் அமர்ந்துள்ளோம். யார் முன்னாடி இருக்கோம்? பரம்பிதா. பரம்பிதா பரமாத்மா மற்றும் நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். இங்கே நமக்குரிய பாகத்தில் நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். சத்யுகத்தில் தொடங்கி கலியுகம் வரை நாம் நடித்துள்ளோம். இது புதிய படைப்பாகின்றது. இப்போ நாம் புதிய பிறவி எடுத்திருக்கோம். பரமாத்மா நமக்கு கொடுத்துருக்காரு. படைப்பவராகிய தந்தை இதையெல்லாம் புரிய வைத்துள்ளார். குழந்தைகள், நீங்கள் இது போல உங்களின் நடிப்பின் பாகத்தில் நடித்திருக்கிறீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ தான் நம்ம புரிஞ்சிருக்கோம். பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இவ்வளோ பாகத்தை எடுத்து நீங்கள் ஆத்ம உலகத்திலேருந்து வந்து சரீரத்தை எடுத்து நடிச்சுட்டு இப்போ முடிச்சிருக்கீங்கிறத புரிய வைக்கிறார். குழந்தைகள், நீங்கள் இது போல உங்களின் நடிப்பின் பாகத்தில் இவ்வளவு நடித்து விட்டீர்கள். இதற்கு முன்பு இதையெல்லாம் தெரியாமல் இருந்தீர்கள். அதாவது நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியுள்ளோம். இது நமக்கு இவ்வளோ காலமாக தெரியாது. அனைவருமே 84 பிறவிகளை எடுக்க முடியாது. இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டும். சக்தியுகத்தில் வரதுக்கு தகுதியாக இருக்கிறவங்க தான் 84 பிறவி. அதாவது 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இதெல்லாம் நீங்கள் புரிய வைங்க. மற்றபடி லட்சக்கணக்கான ஆண்டுகளுடைய விஷயமே கிடையாது. குழந்தைகள், உங்களுக்கு தெரியும், நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நம் பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக வருகின்றோம். இப்போ பாபா 2 விஷயத்தை புரிய வைக்கிறார். ஆத்மா, நீங்கள் பரம்தாமில் இருந்தீங்க, அங்கே உடல் கிடையாது. ஆனால் அங்கேருந்து இங்கே வரீங்க, உடல் எடுக்கிறீங்க, 5000 வருஷம் நடிக்கிறீங்க. அப்போ மீண்டும் நீங்கள் பரம்தாமுக்கு வந்துடுறீங்க. இப்படி பல முறை உங்கள் பாகத்தை ஏற்று நீங்கள் நடிச்சுட்டே தான் இருக்கீங்கிறத பாபா புரிய வைக்கிறார். நாம் எல்லாம் நடிகர்கள். நாம் நடிகர்கள். நம்ம நடிப்பை நடிக்கிறதுக்காக அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான பகவானுக்கு விசித்திரமான நடிப்பின் பாகம் உள்ளது. குப்தமாக இருக்கு அவருடைய நடிப்பு, நம்மளை போல தெரியாது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு விசித்திரமான குப்தமான நடிப்பு என்று சொல்ல மாட்டார்கள். ஏன்னா பிரம்மாங்கிறவர் ஒரு சரீரதாரி, விஷ்ணுனாலும் லக்ஷ்மி நாராயண் அவங்களும் சரீரதாரி. அவங்களுக்கெல்லாம் குப்தமான நடிப்புன்னு சொல்ல முடியாது. இருவருமே 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றனர். மற்றபடி சங்கருக்கு நடிப்பின் பங்கு என்பது இந்த உலகத்தில் கிடையாது. சங்கர்னு ஒருத்தர் தபஸ்யாவோட அடையாளமாக காட்டியிருக்காங்களே தவிர அவருக்கு நடிப்புங்கிறது ஸ்தூலமாக கிடையாது. திருமூர்த்தியில் காட்டுகின்றனர். படைத்தல், அழித்தல், காத்தல் சித்திரங்களை வைத்து புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. சித்திரங்களில் எதை காண்பிக்கிறீர்களோ அதை பற்றி புரிய வைக்க வேண்டும். சங்கமயுகத்தில் பழைய உலகத்தின் விநாசம் நடந்தே தீர வேண்டும். தூண்டுபவர் என்ற வார்த்தை தவறானதாகும்.
எப்படி சிலர் சொல்கின்றனர், இன்று எனக்கு வெளியில் செல்வதற்கான பிரேரணை இல்லை என்கின்றனர். பிரேரணை என்றால் எண்ணம், எண்ணத்தின் மூலமாகவே, சிந்தனை மூலமாகவே. எனக்கு இன்னைக்கு தோணுச்சு வெளியே போகிறதுக்கே வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம். அதுபோல் பாபா விநாசத்தை செய்ய வைக்கிறாரு அப்படின்னா அதை மேலேருந்து உட்காந்துட்டே டச் பண்ணி செய்ய வைக்கிறாரு அப்படின்லாம் கிடையாது. பிரேரணை என்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தம் கிடையாது. அது எண்ணம், சிந்தனைன்னு அர்த்தம். பரம்பிதா பரமாத்மா ஒன்றும் பிரேரணையின் மூலம் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. பிரேரணை மூலம் ஞானமும் கிடைக்க முடியாது. அவர் அங்கேயே உட்காந்துட்டு இங்கே நமக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படி கிடையாது. தந்தை வருவது இந்த கர்ம இந்திரியங்கள் மூலம் தனது நடிப்பை ஏற்று நடிப்பதற்காக. அவரும் நடிக்கிறார், அவரும் நடிகராக இருக்கார். இல்லை, கொஞ்சம் நடிப்பு அவருக்கும் இருக்கு கலியுகத்தோட கடைசியில். செய்பவர் செய்விப்பவர் இல்லையா? அப்போ செய்யறதுனாலே சரீரம் இருந்தால் தான் செய்யறது, செய்விக்கிறது. குழந்தைகள் மூலம் செய்விக்கிறார். சரீரம் இல்லாமல் செய்ய முடியாது. இந்த விஷயங்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை. ஈஸ்வரன் ஆகிய தந்தையையும் அறிந்து கொள்வதில்லை. ரிஷி முனி முதலியவர்கள் அப்படி சொல்லி வந்தனர். அதாவது துவாபரிகத்தில் இருக்கவங்க எங்களுக்கு ஈஸ்வரனை பற்றி தெரியாது அப்படின்னு தான் அவங்களும் உண்மையாக சொன்னாங்க. ஆத்மாவை பற்றியோ பரமாத்மா தந்தை பற்றியோ யாரிடமும் ஞானம் கிடையாது. தந்தை முக்கிய படைப்பாளர், இயக்குனர், இயக்கவும் செய்கிறார், வழிகாட்டுதல் தருகிறார், ஸ்ரீமத்தை தருகிறார். மனிதர்களின் புத்தியிலோ சர்வவியாபி என்ற ஞானம் இருக்கின்றது. எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பாபா நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். அந்த மனிதர்கள் சர்வவியாபி என்று சொல்லிவிடுகின்றனர். என்றால் தந்தை என்று அவரை எப்படி புரிந்து கொள்வது? எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னா அப்போ அப்பான்னு தான் எப்படி புரிஞ்சுப்பாங்க? நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இது எல்லையற்ற தந்தையின் குடும்பம். சர்வவியாபி என சொல்வதால் குடும்பத்தின் அந்த ஒரு நறுமணம் வருவதில்லை. இப்போ அவரை சர்வவியாபி எல்லாருக்குள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படி நம்ம எல்லாரும் ஒரு அப்பாவோட குழந்தைங்க, சகோதரர்கள், நம்ம குடும்பங்கிறது நமக்கு அந்த உணர்வு ஏற்படுறதில்லை. அவர் நிராகாரி சிவ் பாபா என்று சொல்லப்படுகிறார். நிராகாரி ஆத்மாக்களின் பாபா. அவர் யாருடைய அப்பா? நிராகார ஆத்மாவோட அப்பா, நிராகார பாபா. சரீரம் இருக்கும்போது தான் ஆத்மா இதெல்லாம் சொல்கின்றது பாபா என்று. அப்பான்னு எப்போ சொல்ல முடியும்? உடல் இருக்கும்போது தான். சரீரம் இல்லாமல் ஆத்மாவினால் பேசவே முடியாது. பக்தி மார்க்கத்தில் அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த பாபா துக்கத்தை போக்கி சுகம் தருபவர் என்று புரிந்து கொண்டுள்ளனர். சுகம் கிடைப்பது சுகதாமத்தில், சாந்தி கிடைப்பது சாந்தி தாமத்தில். இங்கே இருப்பதெல்லாம் என்ன? துக்கம்தான்கிறார். இந்த ஞானம் உங்களுக்கு சங்கமயுகத்தில் கிடைக்கிறது. பழைய மற்றும் புதிய உலகத்திற்கு இடையில் இருக்கின்றது. இது சங்கமயுகம். எப்பொழுது புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் நடைபெற வேண்டுமோ அப்பொழுதுதான் பாபா வருகிறார். முதலில் எப்பொழுது வருகிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். புது உலகத்தின் ஸ்தாபனை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு எல்லையற்ற நாடகத்தின் ஞானம் கிடைத்திருக்கின்றது. எப்படி அந்த நாடகத்தில் நடிகர்கள் வருகிறார்கள், வீட்டிலிருந்து சாதாரண ஆடை அணிந்து கொண்டு வருகின்றார்கள். பிறகு நாடகத்தில் நடிக்கும் போது ஆடையை மாற்றிக்கொள்கிறார்கள், அதாவது வேஷம் போட்டுக்கிறாங்க. பிறகு நாடகம் முடிவடைந்த பிறகு அந்த ஆடையை, வேஷத்தை களைந்து விட்டு வீட்டுக்கு செல்கின்றனர். இப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையும். நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்க, இந்த உடலை எடுத்துக்கிறது கூட ஒரு வேஷம் போடுறது. ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு நடிப்பை நடிக்கிறீங்க, அப்புறம் இன்னொரு வேஷத்துக்கு போகிறீங்க. அப்படி பல வேடங்களை நடித்து முடிச்சுட்டு இப்போ இந்த ஆடையெல்லாம் களைந்து விட்டு, வேஷத்தெல்லாம் விட்டுட்டு, சரீரத்தை விட்டுட்டு பரம்தாமுக்கு இப்போ நீங்கள் செல்ல வேண்டும்ங்கிறார். இங்கே ஆத்மாக்கள் நீங்கள் வீட்டிலிருந்து அசரீரியாக வர வேண்டியதாக இருக்கிறது. உடலே இல்லாம தான் நாம இங்க வரோம். இங்கே ஆத்மாக்கள் சரீரமாகிய ஆடையை அணிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய பாகம் கிடைத்துள்ளது. ஒரு நடிப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிப்பு, ஒவ்வொரு ட்ரெஸ், ஒவ்வொரு வேஷம் போட்டவனா ஒவ்வொரு நடிப்பு. இது எல்லையற்ற நாடகம். இப்பொழுது இந்த எல்லையற்ற உலகம் முழுவதும் பழையதாக ஆகிவிட்டது, பிறகு புதியதாக ஆகும். அது மிக சிறியது, ஒரே தர்மம் இருக்கும் சத்தியுகத்துல. குழந்தைகள், நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து வெளியேறி பிறகு எல்லைக்குட்பட்ட உலகத்தில், புதிய உலகத்தில் வர வேண்டும். இப்போ எவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்திலேருந்து விலகி சுகமான, மிக குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய உலகத்துக்கு போயிட்டு சுகமாக இருப்பீங்க.
அங்கே ஒரே தர்மம். அநேக தர்மங்கள், அநேக மனிதர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இது எல்லையற்றதாக ஆகிவிடுகிறதுன்னு இது ரொம்ப பெருசாயிடுச்சுங்கிறார். இது எல்லையற்றதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பெருசா இருக்கிறது. பல தர்மம், மக்கள் தொகையும் அதிகம். அங்கிருப்பது ஒரே தர்மம், கொஞ்சம் மனிதர்கள். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனைக்காக பாபா வர வேண்டியதாக இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் இந்த எல்லையற்ற நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டீர்கள். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இந்த நேரத்தில் என்னவெல்லாம் நடைமுறையில் இருக்கின்றதோ அவற்றிற்கு தான் பிறகு பக்தி மார்க்கத்தில் பண்டிகைகளை கொண்டாடுகின்றனர். சங்கமேகத்தில் நீங்க தூய்மையா இருக்கீங்களா, ரக்ஷா பந்தன். நீங்க அசுரர்களை அழிக்கிறீங்களா, தீபாவளி. இப்படி பாபா என்ன சொல்றாரு, நீங்க ராவணனோட 10 தலையுடைய விகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க அழிச்சிடுறீங்களா, அது தசரா கொண்டாடுறாங்க. இப்படி சங்கமேகத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த நாடகம் முழுவதும் பண்டிகையாக அதை கொண்டாடுறாங்க. நம்பர் வார் என்னென்ன பண்டிகைகள் இருக்கின்றது என்பது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் சிவ் பாபாவின் ஜெயந்தியையும் கொண்டாடுகிறார்கள். அவர் எப்பொழுது வந்தாரோ அப்பொழுது மற்ற பண்டிகைகள் உருவாகும். அவர் வந்தாதான் எல்லா திருவிழாவுமே. ஏன்னா எல்லா திருவிழாவும் எப்போ நம்ம மாறும்போது தான், சங்கமேகத்தில் தான் அவர் வந்தாதான் மற்ற பண்டிகை. அப்போ முதல்ல அவர் வர்றது தான். சிவ் பாபா கீதையை சொல்கிறார். முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை சொல்கிறார். யோகத்தையும், அதாவது நினைவு யாத்திரையும் கற்றுத்தருகிறார். மேலும் படிப்பையும் கற்றுத்தருகிறார். ஆக முதலில் தந்தை வருகிறார், சிவ ஜெயந்தி வருகிறது, பிறகு கீதா ஜெயந்தி என்று சொல்வார்கள். ஏன்னா அவர் வந்துதான் சொல்லணும். ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கூடுகிறார் என்றால் அதுதான் கீதா ஜெயந்தி. குழந்தைகள், நீங்கள் இதெல்லாம் சிந்தனை செய்து பண்டிகைகளை நம்பர் வார் எழுதுங்கள். கீதா ஜெயந்திக்கு அப்புறம் சிவ ஜெயந்தி வரக்கூடாது. சிவ ஜெயந்திக்கு அப்புறம் தான் கீதா ஜெயந்தி வரணும். தங்களின் தர்மத்தை சேர்ந்தவர்கள் தான் இவ்விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். நாம இதெல்லாம் சொன்னாலும் யாரு தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்க தான் புரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தர்மம் பிரியமானதாக இருக்கும். மற்ற தர்மத்தின் விஷயமே கிடையாது. அவங்களுக்கு அவங்க தர்ம நூல் தான் பிடிக்கும். யாருக்காவது மற்ற தர்மம் பிரியமானதாக இருக்கலாம், ஆனால் அதில் வர முடியாது. அப்படி பிடிச்சா கூட வர முடியாது. அவங்கவுங்க ஆத்மால நடிப்பு ஃபிக்ஸ் ஆயிருக்கு யார் எந்த தர்மத்துல இருக்கணும். சொர்க்கத்தில் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வர முடியாது. கல்ப விருட்சத்தில் மிக தெளிவாக இருக்கின்றது எந்தெந்த தர்மங்கள் எந்த சமயத்தில் வருகின்றது. மீண்டும் அதே சமயத்தில் தான் வரும். 5000 வருஷம் கழிச்சு மீண்டும் என்ன ஆகும்? அதே ஒரு தர்மம் மீண்டும் படைக்கப்படும். இப்போ முதலில் பாபா வருகிறார். முதல் தர்மத்தை படைக்கிறதுக்கு என்ன பண்றாரு? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்கிறதுக்கு பாபா இந்த பூமிக்கு வர்றார். அவர் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இதெல்லாம் நாம் சொல்லும் பொழுது சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி, பிறகு நாராயண ஜெயந்தி, இதெல்லாம் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணுங்கிற. சிவ ஜெயந்தி தான் முதல்ல அவர் வராரு, கீதையை சொல்றாரு, கீதா ஜெயந்தி. அதை கேட்டு உயர்ந்த நிலையை அடையிறாங்க, அதுதான் நாராயண ஜெயந்தி. அதுவோ சத்தியுகமாக இருக்கின்றது. அதெல்லாம் நம்பர் வாராக எழுத வேண்டும். இவையெல்லாம் ஞான விஷயங்கள். சிவ ஜெயந்தி எப்பொழுது நடந்தது என்பது கூட யாருக்கும் தெரிவதில்லை. ஞானம் சொன்னார், அது கீதை என்று சொல்லப்படுகின்றது. பிறகு விநாசமும் நடைபெறும். ஜெகதம்பா முதலானவர்கள் ஜெயந்திக்கு எந்த விதமான விடுமுறையும் கிடையாது. ஜெகதம்பாவோட பர்த்டே எல்லாம் கொண்டாடுறதில்ல. மனிதர்கள் யாருடைய நாள் கிழமை முதலிய எதையும் அறிந்திருக்கவில்லை. லக்ஷ்மி நாராயண், ராம், சீதாவினுடைய ராஜ்யம் பற்றியே அறிந்து கொள்ளவில்லை. 2500 ஆண்டுகளில் யார் வந்திருக்கின்றனர்? அவரை பற்றி தான் தெரிந்திருக்கின்றனர். ஏன்னா துவாபரிகத்திலிருந்து தான் தெரியுது. சத்தியுகம் திரேதாயுகத்தை முழுசா அதோட ஹிஸ்டரியை மறந்துட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பு இருந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பற்றி, அது எவ்வளவு காலம் இருந்தது என்பதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ 2500 வருஷம் ஹிஸ்டரி ஞாபகம் இருக்கு, 2500 வருஷம் ஹிஸ்டரி சுத்தமா மறந்துடுச்சு. 5000 ஆண்டுகளை காட்டிலும் பெரிய கல்பம் என்று எதுவும் இருக்க முடியாது. லட்சக்கணக்கான வருஷம்லாம் இருக்காது. பாதி காலத்திலேயோ ஏராளமான ஜனத்தொகை வந்துவிட்டது. அதாவது 2500 வருஷத்துக்கு அப்புறமா, திரேதாயுகத்துக்கு அப்புறமா எவ்வளோ மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. மற்ற அரை கல்பத்தில் இவர்களின் ராஜ்யம். பிறகு அதிக ஆண்டுகள் அதனுடைய கல்பம் எப்படி இருக்க முடியும் இல்லையா? 84 லட்ச ஜென்மங்கள் எப்பலாம் எப்படி இருக்க முடியாது. கலியுகத்தின் ஆயுள் காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று அந்த மனிதர்கள் புரிந்திருக்கின்றனர். மனிதர்களை இருளுக்குள் விட்டுவிட்டனர். டிராமாவை பற்றியே தெரியாம ஆயிடுச்சு. முழு டிராமாவும் 5000 ஆண்டுகள் தான். கலியுகத்திற்கே 40,000 வருடங்கள் என்று எப்படி சொல்வது? மொத்தமே 5000னா சண்டை வந்தால் பகவான் ஆக வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றனர். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் இருக்குன்னா கடவுள் இந்த அதர்மத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வருவாருன்னு சொல்றாங்க. ஆனால் பகவானோ சங்கமயுகத்தில் தான் வர வேண்டும்.
இல்லையா? துவாபரகத்திலே அதர்மம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் அப்பெல்லாம் அவர் வரதில்லை. இப்போ வர்றாரு, இப்போதான் வர்றாரு. மகாபாரதம்ங்கிறது சங்கமயுகத்தில் தான் நடைபெறுகின்றது. பாபா கூறுகிறார், நானும் கூட சங்கமயுகத்தில் தான் வருகின்றேன். புது உலகத்தின் ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் செய்வதற்காக பாபா வருகின்றேன். புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடக்குமானால் பழைய உலகத்தின் விநாசம் கண்டிப்பாக நடைபெறும். இதற்காகவே இந்த யுத்தம் இருக்கின்றது. இதில் சங்கரின் பிரேரணை தூண்டுதல் இந்த விஷயமே கிடையாது. யாரோ ஒருத்தர் சங்கர் மாதிரி இருக்காரு, அவர் 3வது கண்ணை திறந்த உடனே உலகம் அழிஞ்சிரும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. பழைய உலகம் அழிந்து போகும் என்பது புரிந்து கொள்ளப்பட்டது. பாபா நமக்கு 3வது கண்ணை கொடுத்து நாம மாஸ்டர் சங்கராக இருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய விக்ரமங்களையும் விகாரங்களையும் விநாசம் பண்றோம் தபஸ்யா செய்து. அது சங்கரோட ஒரு அடையாளமா காமிச்சிருக்காங்க. மற்றபடி சங்கர்னு ஒருத்தர் வந்து 3வது கண்ணை திறந்து உலகத்தை அழிக்கிறதெல்லாம் இல்லை. கட்டடங்கள் எல்லாமே நிலநடுக்கத்தில் அழிந்து போகும். ஏனென்றால் புதிய உலகம் வேண்டும். புதிய உலகம் நிச்சயமாக வர வேண்டும் அல்லவா? ஏன்னா புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிதானே தீரணும். டெல்லி பரிஸ்தானாக, அதாவது தேவதைகளோட உலகமாக இருந்தது. யமுனை நதிக்கரையில் இருந்தது. லக்ஷ்மி நாராயணோட ஆட்சி இருந்தது. இந்த நினைவு சின்னமாக சித்திரங்களும் இருக்கின்றது. லக்ஷ்மி நாராயண் சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் என்றுதான் சொல்வார்கள். குழந்தைகள், நீங்கள் சாட்சாத்காரமும் பார்த்திருக்கிறீர்கள். எப்படி சுயம்பரம் அங்கே நடைபெறுகிறது. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பாபா ரிவைஸ் செய்ய வைக்கிறார். நல்லது, கருத்துக்கள் நினைவு வரவில்லை என்றால் பாபாவை நினைவு செய்யுங்கள். ஞானம் ஞாபகம் வரலைன்னா கூட பாபாவை நினைங்க. தந்தை மறந்து போனால் ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். இல்லையா? பாபா சொல்லக்கூடிய அறிவுரைகளை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே அவர் நினைக்கிறது தான். ஆசிரியர் என்ன கற்றுத்தருகிறாரோ அது அவசியம் நினைவு வருவோம் அல்லவா? ஆசிரியரும் நினைவிருக்கும், ஞானமும் நிறைவிருக்கும். படிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? ஆசிரியர் டீச்சரும் ஞாபகம் இருப்பாங்க. அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அவருடைய அறிவுரையும் ஞாபகம் இருக்கும். குறிக்கோளும் புத்தியில் இருக்கின்றதல்லவா? நினைவு வைக்க வேண்டும். ஏனென்றால் குறிக்கோளை நம்ம என்ன ஆகணுங்கிறது ஞாபகம் இருக்கணும். உங்களுக்கு இது மாணவ வாழ்க்கை இல்லையா? இல்லையா? நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், காட்லி ஸ்டூடெண்ட். இதையும் அறிவீர்கள். யார் நமக்கு கற்பிக்கிறாரோ அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார். லௌகீக தந்தை ஒன்றும் மறைந்து போவதில்லை. லௌகிக், பார்லௌகிக், அதாவது இந்த பிரம்மா, பிறகு அலௌகிக் தந்தை இவரும் இருக்கின்றார். லௌகிக அப்பா இங்கே இல்லைன்னு கிடையாது. லௌகிக அப்பாவும் நமக்கு இருக்கார், பார்லௌகிக அப்பாவும் இருக்கார், அப்புறம் அலௌகிக அப்பா இந்த பிரம்மாவும் இருக்கார். ஆனா அந்த அலௌகிக அப்பாவை யாரும் நினைவு செய்வதில்லை. லௌகிக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. கடைசி வரை அவரை பற்றிய நினைவு இருக்கிறது. சரீரத்தை விட்டு விட்டால் பிறகு வேறு தந்தை கிடைக்கிறார். ஆக மொத்தத்துல ஒவ்வொரு பிறவிலையும் ஒரு அப்பா கிடைக்கிறாங்க எல்லாருக்கும். அப்போ ஒவ்வொரு பிறவிலையும் லௌகிக அப்பா கிடைச்சிட்டே இருக்காரு. பாரலௌகிக தந்தை துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவரையும் நினைவு செய்கின்றனர். குழந்தை கிடைத்து விட்டது என்றால் ஈஸ்வரன் குழந்தையை கொடுத்தார் என்று சொல்வார்கள். குழந்தை பிறந்துருச்சுன்னா ஈஸ்வர் கொடுத்தாருன்னு. மற்றபடி பிரஜாபிதா பிரம்மாவை எதற்கு நினைவு செய்வார்கள்? இந்த அலௌகிக அப்பாவை யாருக்கும் தெரியாது, நினைக்கவும் மாட்டாங்க. ஒவ்வொரு பிறவிலையும் பாரலௌகிக அப்பாவையும் லௌகிக அப்பாவையும் தான் நினைப்பாங்க. இவரிடமிருந்து எதுவுமே கிடைப்பதில்லை. இவர் அலௌகிக தந்தை என்று சொல்லப்படுகிறார். நான் அவர்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்கிறது இல்லை, அதனால அவரை அலௌகிக அப்பான்னு மட்டும்தான் நம்ம சொல்றோம். இப்ப நீங்கள் அறிவீர்கள், நாம் பிரம்மா மூலமாக சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் படிக்கின்றோம்? இந்த ரதமும் கூட அதுக்கு நிமித்தமாக இருக்கின்றது. பாபாவோட ரதம் சிவபாபா பிரம்மாவோட உடல்ல வந்துதான் கற்றுத்தர முடியும். அநேக ஜென்மங்களின் கடைசியில் இவருடைய சரீரம் தான் அவருக்கு ரதமாக ஆகியுள்ளது. ரதத்திற்கு பெயரோ வைக்க வேண்டியது இல்லையா? இல்லையா? கண்டிப்பா ரதத்திற்கு ஒரு பேர் வைக்கணும்ல, பிரம்மான்னு வைக்கிறாங்க. இது எல்லையற்ற சந்நியாசம். ரதம் நிரந்தரமாக உள்ளது, மாற்றம் இல்லை. ஒவ்வொரு கல்பத்திலையும் அவருடைய உடல்ல தான் வருவார், வேற உடலை மாற்ற மாட்டார். மற்றவர்களுக்கு இடமே இல்லை. போக போக பிறகு விட்டு விட்டு போய் விடுவார்கள். இந்த ரதமோ டிராமாவின் படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பாபா சொல்றாங்க, மற்றதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா இந்த ரதம் மாறவே மாறாது. மற்ற எல்லா ஆத்மாவும் ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு ரதம் எடுப்பாங்க, சரீரம் மாறிட்டே இருக்கும். ஆனா பாபாவோட சரீரம், சிவபாபா எந்த ரதத்தை எடுக்கிறாரோ அது மாறவே மாறாது. ஆகவேதான் இவர் பாக்கியசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறார். உங்கள் அனைவரையும் பாக்கியசாலி ரதம் என்று சொல்ல மாட்டார்கள் இல்லையா? நம்மளோட உடலை சொல்ல முடியாது இல்லையா? யாரோடது சொல்ல முடியும்? பிரம்மா பாபாவோடது. ஞானம் தருகிறார். அவருக்குள் சிவபாபா வந்து ஞானத்தை நமக்கு தருகிறார். ஸ்தாபனையின் காரியத்தை சேவிக்கிறார். நீங்க பாக்கியசாலி ரதமாக முடியாது.
இல்லையே, நமக்குள்ளெல்லாம் வர முடியாது, பாபா வரமாட்டாரு, ஃபிக்ஸ் ஆயிருக்கு அவரோட ரதம். ஆத்மா நீங்கள் இந்த சரீரமாகிய ரதத்தில் அமர்ந்து படிக்கிறீர்கள். ஆத்மா பவித்திரமாகி விடுகிறது. அதனால் இந்த மகிமையெல்லாம் பிரம்மாவின் சரீரம் அவர் கொடுத்தார் இல்லையா, அதனால அந்த ரதத்திற்கு ரொம்ப மகிமை இருக்கு. இதில் அமர்ந்துதான் கற்பிக்கிறார். இந்த கடைசி பிறவி மிகவும் மதிப்பு வாய்ந்தது. பிறகு சரீரம் மாறி நாம் தேவதையாக ஆகிவிடுகிறோம். இந்த பழைய சரீரத்தின் மூலம்தான் நீங்க கல்வியை கற்றுக்கொள்கிறீர்கள், சிவபாபா உடையவர்களாக ஆகின்றீர்கள். அப்ப இந்த உடல் கூட எப்படி பிரம்மாவோட உடல் ரொம்ப பாக்கியசாலி ரதம், பரமாத்மா வராரு. அதே போல இந்த கடைசி பிறவியோட இந்த உடல் கூட ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஏன்னா இதுல உட்கார்ந்துதான் படிச்சு நம்ம மனிதன்ல இருந்து தேவதையாக நம்ம மாறுகின்றோம். நீங்கள் அறிவீர்கள், நமது முந்தைய ஜென்மம் ஒரு பைசா அளவிற்கு கூட மதிப்பில்லாமல் இருந்தது. பாபா கிடைக்காததுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நம்ம பிறவி வேல்யூபிளே கிடையாது. இப்பொழுது எவ்வளவு மதிப்பு மிக்கதாக ஆகிவிட்டது. எவ்வளவு படிக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். பாபா புரிய வைத்துள்ளார். முக்கியமானது நினைவு யாத்திரை. இதைத்தான் பாரதத்தின் பழமையான யோகம் என்று சொல்கின்றனர். இதன் மூலம்தான் நீங்கள் பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாறுகின்றீர்கள். சொர்க்கவாசியாகவோ அனைவரும் ஆகிவிடுகின்றனரா? பிறகு படிப்பின் மீது ஆதாரம் உள்ளது. எல்லாரும் ஆக முடியுமா? சொர்க்கவாசி ஆறாங்கன்னா பதவியில வித்தியாசம் இருக்கு. எவ்வளவு படிக்கிறாங்களோ அவ்வளவு பதவி. நீங்கள் எல்லையற்ற பாடசாலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் பிறகு தேவதையாக ஆகின்றீர்கள். படிச்சுதான் தேவதையாக ஆகின்றீர்கள். யார் உயர்ந்த பதவியை பெற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பார்த்தாலே தெரியும். அவர்களின் தகுதி என்னவாக இருக்க வேண்டும்? முதலில் நம்மிடம் தகுதி இல்லாமல் இருந்தது. அசுர வழியில் இருந்தோம். இப்பொழுது ஈஸ்வரிய வழிப்படி நடக்கின்றோம். அசுர வழியில் நடந்து நாம் இறங்கும் கலையில் சென்று விட்டோம். ஈஸ்வரிய வழியினால் உயரும் கலையில் செல்கின்றோம். ஈஸ்வரிய வழியை தருபவர் ஒருத்தர் தான். அசுர வழியை தருபவர்கள் அநேகர். தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, ஆசிரியர், குரு என்று எவ்வளவு பேரின் வழி நமக்கு இப்ப கிடைக்கிறது. பிறவியா நம்ம அம்மா சொன்னதை, அப்பா சொன்னதை, அண்ணா தம்பி சொன்னதை இல்லையா, டீச்சர், குரு, இந்த மாதிரி பல பேரோட வழியை நம்ம கடைபிடிச்சோம். இப்பொழுது உங்களுக்கு ஒருவரின் வழி மட்டும் கிடைத்துள்ளது. அது 21 பிரிவுகளுக்கு பயனை தருகிறது. ஆக அத்தகைய வழிப்படி நாம் நடக்க வேண்டும் அல்லவா? ஈஸ்வரிய வழிப்படி தானே நம்ம இப்ப நடக்கணும். எவ்வளவு அதன்படி நடக்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுகிறீர்கள். குறைவாக நடந்தால், குறைவாதான் ஒரு வழிப்படி நடக்கிறீங்கன்னா குறைவான பதவி. மத்தென்றால் அறிவுரை என்று அர்த்தம். அது பகவானுடையது. ஸ்ரீமத்துங்கிறது பகவானுடையது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். அவர்தான் கிருஷ்ணரை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகிறார். பிறகு தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவராக யார் ஆக்குறாங்க? ராவணன் ஆக்குகிறார். பாபா தூய்மையாக ஆக்குகிறார். பிறகு ராவணன் தூய்மை இல்லாத கருப்பாக ஆக்குகிறார். தந்தை ஆஸ்தியை தருகிறார். அவர் விகாரமற்றவர். தேவதைகளின் மகிமையை பாடுகின்றனர். சர்வகுண சம்பன்ன, சோலாகலா சம்பூர்ண. சன்னியாசிகளை சம்பூர்ண நிர்விகாரி என்று சொல்ல முடியாது. தேவதைகள் தான் சொல்ல முடியும். மகிமையை பாடுகின்றனர். சத்தியுகத்தில் ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருக்கும். ஆனா சாது சன்னியாசிகளுக்கு அப்படி கிடையாது. தேவதைகளை அனைவரும் அறிவார்கள். அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கின்றார்கள். அதனால் சம்பூர்ண உலகத்தின் எஜமானர்களாக இருக்கின்றார்கள். இப்போது அப்படி இல்லை. பிறகு நீங்கள் வரும் காலத்தில் ஆகிறீர்கள். இனி நம்ம எதிர்காலத்துல நாம தான் அப்படி ஆக போறோம். பாபா சங்கமயுகத்தில் வருகிறார். பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களை உருவாக்குகிறார். பிரம்மாவின் குழந்தைகளாக நீங்கள் அனைவரும் ஆகியிருக்கிறீர்கள். அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். பிரம்மா பாபா தான் என்ன? கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை கேட்டதில்லையா என்று கூறுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லுங்க. பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக தான் சிருஷ்டியை படைப்பார். பிராமண குலம் இருக்கிறது. பிரம்மாவோட முகமம்சாமலி சகோதரன் சகோதரிகளாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். இங்கே ராஜாராணி என்ற விஷயம் கிடையாது. இந்த பிராமண குலமோ சங்கம யுகத்தின் சிறிய காலம்தான் இருக்கின்றது. ராஜ்யம் என்பது பாண்டவர்களுக்கும் கிடையாது, கௌரவர்களுக்கும் கிடையாது. ராஜ்யம் யாருக்கு கிடைக்குது? பாபாவோட குழந்தைகளுக்கு தான். அங்க சொல்லி வச்சிருக்கிற மாதிரி சண்டையும் நடக்கல, அவங்க யாரும் ராஜ்யத்தையும் அடையல. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட், 21 பிறவிகளுக்கு உயர்ந்த பதவியின் அதிகாரத்தை பெறுவதற்காக அனைத்து அசுர வழிகளையும் விட்டுவிட்டு
ஒரு ஈஸ்வரிய வழிப்படி நடக்க வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த பழைய சரீரத்தில் இருந்து கொண்டு பாபாவின் அறிவுரைகளை தாரணை செய்து தேவதையாக ஆக வேண்டும். இது மிகவும் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை. இதில் மிக மிக மதிப்பு வாய்ந்தவர்களாக ஆக வேண்டும். வரதானம், அனைத்து ஆத்மாக்களுக்கும் யதார்த்தமான அழிவற்ற ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி, உதாரமூர்த்தி ஆக வேண்டும். நிகழ்காலத்தில் உலகத்தின் நாலாபுறங்களிலும் ஏதாவது குழப்பம் இருக்கிறது. சில இடங்களில் மன உளைச்சலுக்கான குழப்பம், மனசுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை, மனசுல நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கான பல பிரச்சனைகள் வருது. சில இடங்களில் இயற்கை தமோ பிரதான வாயுமண்டலத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால் குழப்பம், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், இதனால அங்க மன நிம்மதி இல்லாம குழப்பத்துல இருக்காங்க. அல்பகால சாதனங்கள் அனைவரையும் கவலை என்ற சிதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு சாதனம் வசதி இல்லைன்னா அதுவும் குழப்பத்தை ஏற்படுத்தும். கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும், பெட்ரோல் இல்லைன்னா, இப்போ அல்பகால சாதனங்கள் அதுவும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆகையால் அல்பகால ஆதாரம் பிராப்தி, இதில் நாம் கலைப்படைந்து உண்மையான ஆதரவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆதாரத்துல கிடைக்கக்கூடிய விஷயத்துல இருந்து அவங்க விலகி அதை தேடி தேடி அவங்க கலைப்படைஞ்சு போயிட்டாங்க. அதனால ஆதாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய உதாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவர்களுக்கு சிரேஷ்டமான அழிவற்ற பிராப்திகளின் யதார்த்தமான உண்மையான அழிவற்ற ஆதாரத்தின் அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் செய்வீங்கள். அப்போ அந்த மாதிரி அவங்க பலவிதமான விஷயங்களை பார்த்து பார்த்து மனசுல குழப்பமா இருக்காங்க, இயற்கையினால குழப்பமா இருக்கிறாங்க, சாதனங்கள் கிடைக்காம குழப்பமா இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க ஆதாரமூர்த்தியாக அவங்கள முன்னேற்றக்கூடிய உதாரமூர்த்தியாக இருந்து அழிவற்ற பிராப்தி, அதுதான் ஞானம், சக்தி, குணம், எதிர்கால பல பிறவிக்கான ஒரு சாந்தி, சுகம், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நீங்க நிமித்தமா இருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க ஞானத்தின் மூலமாக அழியாத பிராப்தியை செய்ய வைங்க. அழிவற்ற ஆதாரம் எது உண்மையானது, சுகம் சாந்தியா இருக்கணும்னா அழிவற்ற ஆதாரம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஸ்லோகன், நேரம் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாகும். ஆகையால் இதை வீணாக்குவதற்கு பதிலாக உடனடியாக முடிவெடுத்து வெற்றியாகுங்கள். டைம் ரொம்ப விலை மதிக்க முடியாத பொக்கிஷம்ங்கிற, நேரம் போயிடுச்சுன்னா வராது. அது போல பாபா சொல்றாங்க, நேரத்தை இப்போ வீணாக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி குழப்பத்துல இல்லை அசாந்தியிலே இருக்காதீங்க. அதுக்கு பாபா நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. உடனடியாக அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சு வெற்றி ஆத்மாவாக ஆகுங்க. பிரச்சனையோட அப்படியே வாழ்ந்துட்டே இருக்காதீங்கிற. அச்சா அவ்வியக்த சமிகை. இப்பொழுது ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோக ஜுவாலையின் ரூபமாகுங்கள். எவ்வாறு சூரியனுடைய கிரணங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது, சூரியன் கிரணங்களை எப்படி பரப்புகின்றதோ அதே போல மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்திதி அல்லது அந்த விசேஷ தன்மை என்ற கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்பும் அனுபவம் செய்யுங்கள். எப்பயும் சூரியன் கிரணங்களை பரப்பிட்டே இருக்குதோ அதே போல நீங்க மாஸ்டர் ஞான சூரியன் உங்களுடைய சக்தி கிரணங்களை பரப்பிட்டே இருங்க. இதற்கு நான் மாஸ்டர் சர்வசக்திவான் விக்ன விநாசக ஆத்மா என்ற சுயமரியாதையின் நினைவு என்ற சீட்டில் நிலைத்திருந்து காரியங்களை செய்தீர்கள் என்றால் தடைகள் எதிரில் வர முடியாது. பாபா எந்த சீட்ல செட் ஆக சொல்றாரு? சங்கல்பம் மூலமா தான். நம்ம எண்ணத்துல தான் நினைக்கிறோம் நான் மாஸ்டர் ஞான சூரியன் விக்ன விநாசக ஆத்மா, எனக்கு முன்னாடி தடைகள் எது வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்க முடியாது, தடைகள் போயிடும். நான் தான் சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான், பிரச்சனை கிடையாது, அது எனக்குள்ள எந்த ஒரு தீமையும் விளைவிக்க முடியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு மாஸ்டர் சர்வசக்திவான். எப்படி நீங்க இந்த சங்கல்பம் பண்ணும்போது உங்களுடைய அந்த யோகத்தின் சக்தி மூலமாக தடைகள் போய்விடும். அச்சா, ஓம் சாந்தி.